வணக்கம். இன்னைக்கு நம்ம படத்தோட கதையில ஒரு வித்தியாசமான படத்தை தான் நான் கொண்டு வந்திருக்கேன். அப்படி என்ன வித்தியாசம்னா, சிம்பிளா ஒன்லைன்ல சொல்லணும் அப்படின்னா, அடுத்தவன் பொண்டாட்டி மேல ஆசைப்பட்டதுக்கு இப்படியாடா பழி வாங்குவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கதையை நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்தோட கதையில ஒரு டாக்டர் இருக்காரு. அந்த டாக்டரோட மனைவியை காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் வருது. அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க போயிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அப்ப போலீஸ்காரங்களுக்கு சில விஷயம் தெரிய வரும். அதை பார்க்கும்போது இதுக்காடா இப்படி எல்லாம் பழி வாங்குறீங்க அப்படின்ற மாதிரி இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. சோ அப்படி சொல்லிருக்கக்கூடிய படம் தான் பெங்கால்ல ரிலீஸ் ஆன கர்ஜ் அப்படிங்கிற இந்த படத்தோட கதையை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் சக்தி வாய்ஸ் ஓவர் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வரைக்கும் நம்ம வீடியோக்கு லைக் கொடுக்காம யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம லைக் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப நேரம் படத்தோட கதையை பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோவான நம்ம போலீஸ்காரரை காமிக்கிறாங்க. போலீஸ்காரர் அங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு போன் கால் ஒன்று வந்திருக்குது. அந்த போன் கால்ல யாரோ ஒருத்தர் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டாக்டர் இருக்காரு இந்த தெருவில். அந்த டாக்டர் வீட்டில் நைட் ஆன ஏதோ ஒரு பொண்ணு கத்துற மாதிரி சத்தம் கேட்குது. என்ன ஏதுன்னு வந்து விசாரிங்க அப்படின்னு சொல்லி அந்த போன்ல வந்துட்டு யாரோ சொல்லியிருக்காங்க. யாரு என்னன்னு டீட்டெயில கேட்கறதுக்குள்ள அந்த போன் கால் கட் ஆகுது. அப்படியே அந்த போன் கால்ல வந்த டீட்டெயில வச்சுக்கிட்டு அந்த இடத்துக்கும் போயிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட டீம் அங்க போறாங்க. அங்க போய் பார்த்தா அது ஒரு டாக்டரோட வீடு. அந்த டாக்டரோட வீடு பேரு பிரசாந்த் சௌத்ரி. ஸோ அங்க போயிட்டு கதவை தட்டுறாரு. திறக்கிறது அந்த டாக்டர் தான். என்ன விஷயம் சொல்லி கேட்கும்போது, நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வரேன். இந்த மாதிரி உங்க வீட்டுல வந்துட்டு ஒரு பொண்ணு நைட் ஆனா கத்துற மாதிரி ஏதோ சத்தம் கேக்குதுன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று வந்திருக்குது. என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதுக்காக வந்திருக்குன்னு சொல்லும்போது, அப்படிலாம் இங்க யாருமே கிடையாது. என் மனைவி கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு சில இன்ஜெக்ஷன் பண்ணும்போது அவங்க கத்த ஆரம்பிப்பாங்க. அதனால தான் இந்த சத்தம் வெளியே கேக்குது. மற்றபடி நீங்க சந்தேகப்படுற மாதிரி எதுவும் கிடையாது. நீங்க இங்க இருந்து கிளம்பலாம் சொல்றாங்க. நான் ஒரு தடவை உங்க மனைவியை பார்த்துக்கிட்டோமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் இவ்வளவு தூரம் சொல்றேன், நீங்க கேட்க மாட்டீங்களா சொல்லி டப்னு கதவை சாத்திடுறாரு. ஹீரோக்கு இந்த டாக்டர் மேல கொஞ்சம் சந்தேகம். பக்கத்துல இருக்க சில வீடுகள்ல இருந்து எட்டி பாக்குறாரு. அவர் வீட்டுல ஏதாவது தெரியுதான்னு சொல்லி பாக்குறாரு. ஆனா ஒரு விஷயமும் நடக்கிற மாதிரி தெரியல. எந்த ஒரு சத்தமும் கேட்கிற மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டு அங்க டாக்டரோட வீட்டுக்கு பக்கத்துல இன்னொரு வீடு இருக்கு. அங்க போயிட்டு அங்க இருக்கிறவங்கள்ட்ட விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி அந்த டாக்டரோட வீட்டுல நைட் ஆனா ஏதாவது சத்தம் கேக்குதா, அவங்க மனைவிக்கு உண்மையாலுமே மனநல பாதிக்கப்பட்டிருக்கான்னு சொல்லி கேட்டா, இல்ல சார், கல்யாணம் ஆகி இவ்வளவு நாள் ஆகுது, இது வரைக்கும் அவங்க மனைவியை நான் பார்த்ததே கிடையாது. ஆனா நீங்க சொல்ற மாதிரி நைட் ஆனா அங்க இருந்து சத்தம் கேட்கறது என்னவோ உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. பக்கத்துல விசாரிச்சது எல்லாருமே இதுதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு அந்த டாக்டர் மேல சில சந்தேகமும் வருது. நைட் டைம் வந்து விசாரிச்சுக்கலாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப நைட் டைம் ஆகுது. ஹீரோ ஜீப் எடுத்துட்டு அந்த வீட்டுக்கு நேரா வந்து நிப்பாட்டாரு. வீட்டுல வந்துட்டு நைட்டு அந்த சத்தம் கேக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அவங்க வீட்டுக்கு முன்னாடியே லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா இது வரைக்கும் எந்த ஒரு சத்தமும் கேட்கல. அந்த வீட்டுல வந்துட்டு அந்த நபர் இங்கிட்டு அங்கிட்டு நடந்துட்டு இருக்கிற மாதிரி ஜன்னல்ல இருந்து நம்ம ஹீரோ அதை வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோ தான் அவரை வாட்ச் பண்றாங்கன்னு பார்த்தா உள்ள இருக்கிற டாக்டருமே நம்ம ஹீரோவை வாட்ச் பண்றாங்க. அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் காலையில போலீஸ் ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. ஹீரோ ஸ்டேஷனுக்கு வந்த அடுத்த நிமிஷம் உள்ளுக்குள்ள அந்த டாக்டர் உட்கார்ந்து இருக்காரு. என்ன விஷயம் ஆச்சுன்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கும்போது, என் மனைவியை நேத்து நைட்ல இருந்து காணா அப்படின்னு சொன்னவனே நம்ம ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது. என்னடா இது, நேத்து நைட்டு தான் நம்ம அங்க போய் பார்த்துக்கிட்டு இருந்தோம், எந்த ஒரு தகவலுமே கிடைக்கல, இப்ப காணாம போயிட்டாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு சரி உங்க வீட்டுக்கு போயிட்டு விசாரிக்கலாம் சொல்லிட்டு இப்ப அந்த டாக்டரை கூப்பிட்டு நம்ம ஹீரோ அவங்க வீட்டுக்கு போறாங்க. சில கான்ஸ்டபிளை கூட்டிட்டு போயிட்டு வீட்டுல சோதனை பண்ணும்போது எந்த ஒரு தகவலுமே கிடைக்கல. அதே மாதிரி அவங்க மனைவி கொஞ்சம் மென்டலி டிஸ்டர்படா இருந்தாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அதுக்கான ஒரு விஷயமும் கூட அதுக்கான தடயங்களும் கூட கிடைக்கல. இப்ப அந்த டாக்டர்கிட்ட கேட்கும்போது என்ன ஆச்சு, எங்க போனாங்கன்னு தெரியல அப்படின்றதான் ரிப்பீட்டடா சொல்றாரு. உங்க மனைவியோட போட்டோஸ் இருக்கான்னு சொல்லி கேட்டா ஒரு சின்ன பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ மட்டும் காமிக்கிறாங்க. இது தவிர்த்து வேற எந்த போட்டோவும் இல்லையான்னு சொல்லி கேட்டா, நாங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு இந்த ஊருக்கு நாங்க ஓடி வந்துட்டோம். ஓடி வந்ததுல இருந்து நாங்க எங்கேயும் வெளியே போனது கிடையாது, போட்டோஸ் எடுத்துக்கிட்டு கிடையாது. என்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு போட்டோ இதுதான் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்றாரு. சோ அந்த போட்டோவை எடுத்துக்கிட்டு இங்க இருக்கிற கான்ஸ்டபிள் எல்லாருக்கிட்டுமே இந்த போட்டோவை பிரஸ்ல விடுங்க, எங்க இருந்தாலும் இந்த அம்மாவை கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த சீனை காமிச்சா நம்ம ஹீரோ வந்துட்டு ஹையர் ஆபீசர்ஸை பார்த்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இந்த கேஸ்ல அந்த டாக்டர் வந்துட்டு ஏதோ சில உண்மைகளை மறைக்கிற மாதிரி எனக்கு ரொம்ப தெரியுது சார். இதை தீவிரமா விசாரிச்சு இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். எனக்கு நம்ம அவங்க மனைவி காணாம போனதுல அந்த டாக்டருக்கு தான், அவருக்கு தான் முக்கிய பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம மேலதிகாரி கிட்ட நம்ம ஹீரோ பேசிக்கிட்டு இருக்காரு. அதனால இந்த கேஸை வந்துட்டு ஹீரோ விசாரிச்சுக்கிட்டு இருக்க. ஹீரோ அந்த டாக்டர் வேலை பார்க்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ஏதாவது விசாரிச்சா தெரியும் சொல்லிட்டு அங்க போயிட்டு ஜீப் வச்சு நின்னுட்டு இருக்க. இந்த விஷயம் அந்த டாக்டருக்கு தெரிஞ்சிருது. சார், நான் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், ஏன் மேல சந்தேகப்படாதீங்க, போயிட்டு என் மனைவி எங்க இருக்கிறாங்களா அதை கண்டுபிடிக்கிறதுக்கான வழியை பாருங்கன்னு சொல்ல, நீங்க என்ன நோண்டிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவரு ஒரு பக்கம் திட்டிக்கிட்டு இருக்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேதான் நிக்கிறாரு. அந்த டாக்டர் போனதுக்கு அப்புறம் அந்த டாக்டருக்கு கீழே வேலை பார்க்கிற அந்த நர்ஸு கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோ இந்த போட்டோஸ்ல இருக்கிறது யாருன்னு சொல்லி தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா அந்த பொண்ணுக்கு தெரியலன்னு சொல்றாங்க. நீங்க வேலை பார்க்கறீங்களா, அந்த டாக்டரோட வைஃப் தான், இவங்க தெரியாதா, பார்த்தது இல்லையான்னு சொல்லி கேட்டா, இல்ல சார், நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது, இந்த
டாக்டர் யார் கூட க்ளோஸா இருப்பாங்கன்னு விசாரிக்கும் போது இன்னொரு டாக்டர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் பார்ட்டிக்கெல்லாம் கூடவே இவங்க போயிருக்காங்க. அவரை பார்த்து நீங்க விசாரிச்சீங்கன்னா கண்டிப்பா ஏதாவது கிடைக்கும். இப்ப அவர் ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு அவங்களோட அட்ரஸை வாங்கிட்டு நம்ம ஹீரோ அவங்க வீட்டுக்கு போயிட்டு பாக்குறாங்க. இந்த மாதிரி நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வரேன், இவங்களை பார்த்திருக்கீங்களான்னு சொல்லி கேட்டா தெரியுமே, என்னோட ஃப்ரெண்டோட மனைவி தான், அவங்களும் ஒரு டாக்டர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எஸ், அந்த டாக்டரோட மனைவி இப்ப காணாம போயிட்டாங்க, அவங்கள பத்தி ஏதாவது தெரியுமான்னு சொல்லி கேட்டேன். என் வீட்டுல ஒரு 2 தடவை பார்ட்டி வச்சேன், அது முதல் தடவை பார்ட்டில அவங்க மனைவியோட அந்த ஆள் வந்திருந்தாரு பிரசாத். சோ அதுக்கப்புறமேட்டா வரவே இல்லை, அவங்க என்ன ஆச்சு அப்படிங்கிறது தெரியல, நானும் இப்ப பெருசா டச்ல இல்ல, என்ன விஷயம் சொல்லி கேட்டேன். இப்ப அவங்க மிஸ்ஸிங் ஆயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இங்க இருக்கிற நம்ம போலீஸ்காரர் சொன்ன உடனே அப்படியே சொல்லிட்டு அவரை பத்தி வேற ஏதாவது தெரியுமான்னு சொல்லி கேட்டேன். மற்றபடி எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லிட்டாரு. இப்போ கான்ஸ்டபிள்ஸ் எல்லாம் கூப்பிட்டு நம்ம ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் தடவை ஒரு ஃபோன் கால் வந்துச்சு இல்லையா, அந்த வீட்டில் வந்துட்டு கத்துற சத்தம் கேட்குதுன்னு, அந்த நம்பரை வந்து ட்ரேஸ் ஓவர் பண்ணி அவங்க எங்க இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு இப்போ வந்து அந்த நம்பரை ட்ரேஸ் ஓவர் பண்ணி அந்த நபர் யார் அப்படிங்கிறத புடிச்சிட்டாங்க. அவனை இங்க உட்காந்து இருக்கிறாங்க. அவங்ககிட்ட இந்த பொண்ணோட போட்டோவை காமிச்சு இவங்க தானே கத்துறது அப்படின்னு சொல்லி கேட்டா, எஸ் இவங்க தான் அந்த டாக்டரோட மனைவி, நான் ஒரு 2 தடவை பார்த்திருக்கேன், ஒரு தடவை கோவிலையும் இன்னொரு தடவை அவங்க வெளியே போகும்போது பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறான். சோ அவனை நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டே இருக்க, அவனோட கழுத்துல டாட்டோ எல்லாம் போட்டிருக்கான். நீ என்ன வேலை பார்க்கற அப்படின்னு சொல்லும்போது நான் இந்த மாதிரி ஜெனரலா டாக்ஸி எல்லாம் ஓடிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். சோ அவனையுமே அங்கிருந்து விட்டுறாங்க. அதுக்கப்புறம் கான்ஸ்டபிள்ஸ் கூப்பிட்டு இது பாருங்க, இன்னொரு விஷயம், இந்த டாக்டரோட அக்கௌண்ட்டை வந்துட்டு டீட்டெயிலாம் செக் பண்ணுங்க, அவர் எப்பப்ப பணம் எடுத்திருக்காரு, போயிருக்காரு, எவ்வளவு அமௌண்ட் வந்திருக்கா அப்படிங்கிற அவரோட பேங்க் டீட்டெயிலாம் ஒரு பக்கம் விசாரிக்க சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொன்னுனாக்கா அவங்களோட மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஏதாவது அக்கௌண்ட் இருக்கான்னு பாருங்க, அந்த அக்கௌண்ட்ல அட்ரஸ் இருக்கும் இல்லையா, அந்த அட்ரஸையும் கேதர் பண்ணுங்க, அந்த அட்ரஸ் வச்சு அவங்க வீட்டுல போயிட்டு ஏதாவது விசாரிச்சு பார்க்கலாம் சொல்லி இப்படி ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, அந்த டாக்டர் இருக்கார் இல்லையா, அவர் மேல கொஞ்சம் சந்தேகம் இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக அந்த டாக்டர் வீட்டுக்கு நைட் டைம்ல திரும்ப போய் பாக்குறாரு. அங்க நின்று அவர் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த விஷயத்தை அந்த டாக்டர் பார்த்துட்டு நம்ம போலீஸ்காரர் கூப்பிட்டு பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஏயா, உன்னை என் பொண்டாட்டியை கண்டுபிடிக்க சொன்னா நீ என்ன, நான் என்ன பண்றேனோ அதை கண்டுபிடிச்சிட்டு இருக்க, உனக்கு வேற வேலை வெட்டியா இல்லையான்னு சொல்லி பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிடறாரு. அந்த கடுப்புல அங்க இருந்து நம்ம ஹீரோவும் வந்துட்டு நைட் டைம் தூங்கிட்டு இருக்காரு. தூங்கும் போது அவருக்கு பல யோசனைகள் வந்துகிட்டே இருக்குது. ஒருவேளை இந்த டாக்டர் தான் அவங்க மனைவி ஏதாவது பண்ணிட்டு இந்த மாதிரி மாத்துறதுக்காக ஏதாவது ஒரு பிளான் பண்றானோ அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் அவர் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோக்கு ஒரு போன் கால் வருது. அந்த போன் கால்ல வந்துட்டு அந்த டாக்டர் வந்துட்டு சூசைட் அட்டம் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. அடிச்சு பிடிச்சிட்டு நம்ம ஹீரோ வந்து பாக்குறாரு. நல்ல வேளை அவன் சாகலாம் இல்ல, உயிரோட தான் இருக்கிறான். அவனை பயங்கரமா திட்டுறாரு. திட்டது மட்டும் இல்லாம இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லி ஒரு பக்கம் விசாரிச்சுக்கிட்டு இருக்க. இப்ப அவர் ரெக்கவரி ஆகிற வரைக்கும் நம்ம ஹீரோ இங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மேல் இடத்துல இருந்து தகவல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் ரெக்கவரி ஆகி நார்மலா ஆயிடுறாரு. இப்ப அவரை கூப்பிட்டுக்கிட்டே நம்ம ஹீரோ வீட்டுல விட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டு அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு விடுறாங்க. வீட்டில் விட்டதுக்கு அப்புறம் அந்த டாக்டர்கிட்ட சில விஷயங்கள் நம்ம ஹீரோ பேச ஆரம்பிக்கிறாரு. இதை பாருங்க, உங்க மனைவிக்கு என்ன ஆச்சு, உங்க மனைவிக்கு என்னென்னலாம் பிரச்சனை இருக்கு, யார் மேலேயாவது கொஞ்சம் உங்களுக்கு சந்தேகம் இருக்கா அப்படிங்கிற டீட்டெயிலாம் கொஞ்சம் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா எங்களுக்கு விசாரிக்க கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன நடந்துச்சுன்றத ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க சொல்லும் போதுதான் இப்ப அந்த டாக்டர் ஒரு பிளாஷ்பேக்கை ஓபன் பண்றாரு. பிளாஷ்பேக்ல அவங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்காங்க. ஆனா வெளியெல்லாம் பெருசா எங்கேயும் போனது கிடையாது, ஏன்னா அந்த டாக்டருக்கு வேலையே ரொம்ப அதிகமா இருந்திருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த மனைவிக்காரங்களுக்கு பெருசா சமைக்க தெரியாது. அப்பப்போ இதோ கொஞ்சம் அரையும் குறையுமா சமைச்சிட்டு இருப்பாங்க. வெளியே ஒரு தடவை போயிட்டு காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வரும்போது ஒரு அம்மா இந்த மாதிரி கீரை எல்லாம் வித்துட்டு இருப்பாங்க. அந்த கீரை அந்த அம்மா கையில கொடுக்கும்போது எனக்கு இதெல்லாம் சமைக்க தெரியாதுன்னு சொல்லிட்டு அது வேணா சொல்லிட்டு இந்த அம்மா நடந்து வந்திருப்பாங்க டாக்டரோட வைஃப். அப்படி ஒரு பொண்ணு அங்க ஒருத்தி இருக்கிறா. இவங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு மலை இருக்கு, அந்த மலையில தான் இவங்க குடியிருக்கிறாங்க. சோ அந்த பொண்ணோட பேரு ரோஸ். சோ அவ என்ன பண்ணிருக்கான்னா, இந்த சமைக்கிறதுலாம் எப்படின்னு சொல்லிட்டு அந்த கீரை எல்லாம் வாங்கிட்டு வந்து இதெல்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லி இந்த சமையல் வேலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கத்து கொடுத்துருக்கான். அதை கத்துக்கிட்டு வந்துட்டு இவ்வளவு நல்லா சமைச்சிருக்கிறான். அவங்க மனைவி இப்படி சமைப்பாங்க அப்படிங்கறது டாக்டருக்கே தெரியாது. டாக்டர் எல்லாம் போக ஆரம்பிச்சிருக்காங்க. இது டாக்டரோட மனைவிக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்குது, நம்ம நல்லா சமைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அவங்க ஹஸ்பண்ட வழி அனுப்பலாம்னு சொல்லி போகும்போது அப்ப எதிர்த்தப்பல அந்த ரோஸ் வந்துட்டு நின்றுட்டு இருக்கா. அவங்க ஹஸ்பண்டோட ஹாய் ரோஸ் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது ஹஸ்பண்டுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. நான் இந்த அளவுக்கு சமைக்கிறது காரணமே இந்த ரோஸ் தான் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். ரோஸோட ஹஸ்பண்ட் அந்த பக்கம் நின்றுட்டு இருக்கான். அவனுக்கு நம்ம டாக்டர் கை காமிக்கிறாரு. ஆனா அவன் ஒன்னும் பெருசா கை காமிக்கிற மாதிரி பேசுற மாதிரி தெரியல. அவனுக்கு வந்துட்டு பிடிக்கல, தன் மனைவி வந்துட்டு அங்க போயிட்டு சிரிச்சு பேசுறது அவனுக்கு சுத்தமா பிடிக்கல. இருந்தாலும் நீங்க எங்க வீட்டுக்கு டின்னருக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு கட்டாயப்படுத்தினால ரோஸ் அவங்க ஹஸ்பண்டை கூப்பிட்டு இன்னைக்கு நம்ம டாக்டரோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. டாக்டரோட வீட்டுல வந்துட்டு எல்லாரும் சமைச்சு சாப்பிட்டு இருக்காங்க. டாக்டரும் அந்த ரோஸோட ஹஸ்பண்ட் 2 பேரும் பயங்கரமா சரக்குலாம் அடிச்சுட்டு ஜாலியா பேசிட்டு இருக்கானுங்க. அப்ப அந்த ரோஸ் பொண்ணு இருக்கா இல்லையா, அவன் நம்ம டாக்டர் மேல ஒரு கண்ணு வச்சிருக்கான். எப்பயுமே குறுகுறுன்னு ஒரு மாதிரி வித்தியாசமா பாத்துக்கிட்டே இருக்கிறான். இதையும் நம்ம டாக்டர் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. டாக்டர் வந்துட்டு சரக்கு எடுத்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு திரும்ப ரூம்
பெட்ரூமுக்குள்ள போறாரு. அப்ப ரோஸ் வந்துட்டு இருங்க நான் உங்க வீட்டை சுத்தி பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் பின்னாடியே வந்திருக்கிறான். டாக்டர் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கிறா. என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல உங்களுக்கு சரக்கு எடுத்துட்டு வரேன்னு சொல்லி நீங்க போனீங்களே ஏதாவது ஹெல்ப் பண்ணுமோன்னு சொல்லிட்டு தான் நான் பின்னாடி வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு ரோஸ் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் அங்கிருந்து கிளம்பி போயிட்டு திரும்ப பேசிட்டு அவங்கள வழியெல்லாம் அனுப்பிச்சு விட்றாங்க. இப்ப நைட் டைம்ல காமிக்கிறாங்க. டாக்டர் அவங்க மனைவி தூங்குறதுக்கு முன்னாடி மனைவிக்காரங்க இந்த மாதிரி நான் ஊருக்கு போறேன், வரதுக்கு ஒரு 2-3 நாள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பர்மிஷன் கொடுத்துறாரு. இப்ப டாக்டர் மட்டும் வீட்டுல தனியா இருக்காரு இல்லையா. நைட் டைம் வந்துட்டு அந்த ரோஸ் பொண்ணு இருக்கா இல்லையா, அவ வந்துட்டு சாப்பாடுலாம் எடுத்துட்டு வந்திருக்கா. இந்த மாதிரி சமைச்ச உங்க மனைவி ஊருக்கு போயிட்டாங்கன்னு எனக்கு தெரியும், சோ நீங்க எதுவும் சாப்பிட்டு இருக்க மாட்டீங்கன்னு சொல்லி எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடை நம்ம டாக்டர் கையில கொடுக்குறாங்க. டாக்டர் உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோஸை கூட்டிட்டு போக உள்ளுக்குள்ள 2 பேர் பேசிட்டே இருக்காங்க. டக்குன்னு என்ன பண்ணிட்டாருன்னா நம்ம டாக்டர் அந்த பொண்ணோட கையை பிடிச்சிட்டாரு. அவ்வளவுதான் 2 பேத்துக்கு பத்திக்கிச்சுன்னு சொல்லி 2 பேரும் கொஞ்சம் ரிலேஷன்ஷிப்ல இருந்துறாங்க. அடுத்த நாள் காலையில நம்ம டாக்டர் டயர்டா ஏஞ்சி பாக்குறாரு. பக்கத்துல அந்த பொண்ணை காணோம். வெளியே அங்கிட்டு இங்கிட்டு போய் பாக்குறாரு. காண கதவு தட்டுற சத்தம். ஒரு பதட்டத்தோட கதவை போயிட்டு திறந்தா ஊருக்கு போன மனைவி ரிட்டர்ன் வந்திருக்காங்க. வீட்டுல பாட்டில் கீட்டிலுமா இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமா திட்டிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்க. அந்த பொண்ணு எங்க போயிட்டாலா இல்லையாங்கிற ஒரு விஷயம் கூட நம்ம டாக்டருக்கு தெரியல. திரும்பவும் கதவு தட்டுற சத்தம். ஒரு பதட்டத்தோட போயிட்டு கதவு திறக்கும் போது அந்த ரோஸ் இருக்கா இல்லையா அவனோட புருஷங்காரன் வந்திருக்கான். போன்ல ஒரு வீடியோவை எடுத்துட்டு வந்து பயங்கரமா அவனை போட்டு அடிக்கிறான், திட்டுறான். என் பொண்டாட்டி நீ என்ன காரியண்டா பண்ணி வச்சிருக்கிற, சாப்பாடு கொடுக்க வந்த என் பொண்டாட்டிக்கு நீ என்ன நல்லா பண்ணிருக்கன்னு சொல்லி அதெல்லாம் வீடியோவே இருக்குது. அந்த வீடியோவெல்லாம் காமிக்கிறான். இதை நான் வெளியே விட்டு உன் மானத்தை நான் வாங்குறேன் இல்லையான்னு பாரு சொல்லும்போது நம்ம டாக்டர்காரன் பயந்து போறான். இல்ல இது சத்தம் போடாத, நீ என்ன கேட்டாலும் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என் மனைவி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். இங்க போட்டிருக்கிற சத்தம்லாம் கேட்டு மனைவிக்காரங்க வந்துட்டாங்க. என்ன பிரச்சனைனா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி உன் புருஷன் என் பொண்டாட்டி என்ன பண்ணி வச்சிருக்கான் பாரு சொல்லி அந்த வீடியோ காமிச்சிட்டு மனைவிக்காரிக்கு தூக்கி வாரி போடுது. புருஷன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தா ஆனா இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. நீ என்ன கேட்டாலும் நான் செய்யறேன், தயவு செஞ்சு இது வெளியெல்லாம் காமிச்சு மானத்தை வாங்கிடான்னு சொல்லி டாக்டர் பேசிக்கிட்டு இருக்க. அப்படியா, என் பொண்டாட்டி நீ என்ன பண்ணியோ அதே மாதிரி உன் பொண்டாட்டியை நான் பண்ணணும், உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு வா, ஒரு 3 கஸ்டமரை நான் வர வைக்கிறேன், நான் என்ன பண்ணுமே பண்ணிட்டு விட்டுறேன், அதுக்கப்புறம் நான் இந்த வீடியோவை வெளியிட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி பேச நம்ம டாக்டருக்கு பயங்கரமான கோவம் வருது. சட்டையெல்லாம் பிடிக்கிறான். உனக்கு மட்டும் கோவம் வருது இல்ல, அப்ப எனக்கு அந்த மாதிரி தானடா வரும், ஒழுங்கா கூட்டிட்டு வா இல்லைன்னா இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணிடுன்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போன் எடுத்துட்டு போறான். இப்ப மனைவிக்காரங்களும் டாக்டருக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. அவங்களுக்கு ஏதாவது பணத்தை கிணத்தை கொடுத்து ஆஃப் பண்ணலாம்னு சொல்லிட்டு மனைவிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்க. நான் எல்லாத்தையும் சொல்லி பார்த்துட்டா ஒண்ணு கேட்கற மாதிரி தெரியல, நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனைவிக்காரங்களும் நம்ம டாக்டரும் கார் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. நீ இங்கே இரு, நான் போயிட்டு பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட கார்ல நிக்க வச்சுட்டு இந்த டாக்டரோட மனைவி மட்டும் மேல மலை மேல ஏறி போறாங்க. அவ அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு தான் நின்றுகிட்டு இருக்கிறான். நீ என்ன பணம் கேட்டாலும் நாங்க கொடுக்குறோம், எவ்வளவு கேட்டாலும் கொடுக்குறோம், தயவு செஞ்சு இந்த பிரச்சனை இதோட விட்டுருங்க, நமக்குள்ள எதுவும் பிரச்சனை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. டக்குன்னு பார்த்தா டாக்டரோட மனைவி அவன் தூக்கிட்டு போற மாதிரி தெரியுது. இதை பார்த்து டாக்டர் அங்கிருந்து வேக வேகமா ஓடுறாரு. மலை மேல ஏறி ஓடுறதுக்குள்ள ஒரு கல் எடுத்துக்கிட்டே போறாரு கூட. அதுக்குள்ள அவங்க மனைவிக்காரங்களை எங்க ஒளிச்சு வச்சான் அப்படிங்கறதே தெரியல. அவன் அங்க நின்றுகிட்டு இருக்கிறான். ஒழுங்கா நீ போ, வீட்டுக்கு போ, உன் பொண்டாட்டி நான் என்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு உன்னை கூப்பிடுறேன், அதுக்கப்புறம் நீ வந்து உன் பொண்டாட்டி கூட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல. இன்னும் 2 காண்டான நம்ம டாக்டர் என்ன பண்றான்னா அவன் தலையில கையில கல்லால ஒரே அடி. அவன் அங்கவே பொத்துன்னு கீழே விழுகிறான். எழுப்பி பாக்குறான். என் பொண்டாட்டி எங்கடா வச்சிருக்கேன்னு வீடு முழுக்க தேடியாச்சு. ஒரு இடத்துலயுமே அவங்க மனைவி காணாம். போதாத குறைக்க அந்த ரோஸ் இருந்தா இல்லையா அவளையுமே காணாம். இப்ப 2 பேத்தையும் என்ன பண்ணா அப்படிங்கறதே தெரியாம இருக்க. போதாத குறைக்கு இவ வேற இப்ப கீழே விழுந்துட்டான். அடிச்சதுல தலையில பலமான ரத்தம்லாம் வேற ஊத்துது. அவன் அப்படியே தூக்கிட்டு போயிட்டு ஒரு இடத்துல பழத்தை தூண்டி அந்த பழத்துல அவனை போட்டு மூடிட்டு அவன் கிட்ட இருந்த போனை உடைச்சு அதே பழத்துல போட்டு புதைச்சிட்டு அங்கிருந்து கிளம்பி வந்துட்டு இருக்கிறாரு. சோ இதுதான் நடந்தது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்னு தெரியாம தான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட இப்ப பிளாஷ்பேக்லாம் சொல்லி முடிக்கிறாரு. உங்க மனைவி வீட்டுல இல்ல, அந்த ரோஸ் பொண்ணு காணாம், அதுக்கப்புறம் நீ ஏன் வீட்டுல இருந்து சத்தம் வருதுன்னு சொல்லி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல அந்த ரோஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் என் வீட்டுக்கு வந்தான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு திரும்பவும் இவனை பாக்குறதுக்காக வந்திருக்கிற. டாக்டர் வீட்டுல வந்து மிரட்டி இருக்கிறான். என் புருஷனை நீ என்ன பண்ண, கொன்னுட்டியா, கொன்னு எங்க புதைச்சிருக்கியா, அந்த புதைச்ச இடத்த காட்டு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி இவ வந்துட்டு டார்ச்சர் பண்ணிருக்கிறான். போதாத குறைக்க அந்த போன் வேற காணாம போச்சு இல்லையா, வீடியோ வேற இல்ல. இதெல்லாம் வந்துட்டு இவனுக்கு சாதகமா இருக்கிறத பார்த்து அந்த பொண்ணு பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிருக்கு. அந்த கத்துற பொண்ணு தான் இவன் வாயை பொத்தி இருப்பான், வெளியே கத்தாத சவுண்ட் கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதான் வந்துட்டு பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் வந்துட்டு சொல்லி இருக்கிறாங்க. சோ அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு நீ எவ்வளவு பணம் கேட்டாலும் நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற டாக்டர் சொல்லி இருக்கான். என் அக்கௌண்ட்ல இருக்கும் மொத்த பணத்தை கூட நான் கொடுத்துறேன்னு சொல்லியிருக்கான். இதுக்கெல்லாம் அந்த பொண்ணு சம்மதிச்சிருக்கான்னு சொல்லிட்டு அப்பப்போ கொஞ்சம் பணத்தெல்லாம் வாங்கிட்டு போயிருக்கான். இப்ப அந்த ரோஸ் பொண்ணு எங்க இருக்கான்னு சொல்லி கேட்டா அவ எங்க இருக்கா என்ன ஆனான்னு தெரியல. செக் போட்டு கொடுத்தா அதுக்கப்புறம் அவன் எடுத்துட்டு போயிட்டான். மத்தபடி அவளுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது எனக்கு எதுவுமே தெரியாது சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட டாக்டர் சொல்லிட்டு இருக்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோக்கு இன்னொரு போன் கால் வருது. அந்த அக்கௌண்ட்ல இருந்து அதாவது டாக்டர் அக்கௌண்ட்ல இருந்து நிறைய பணத்தை இன்னைக்கு ஒரே நாள்ல வித்ட்ராவல் பண்ணிருக்காங்க. வித்ட்ராவல் பண்ணது வந்துட்டு அந்த ரோஸ் தான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மேல இடத்துல இருந்து விசாரிக்க சொல்லியிருந்தாருல நம்ம ஹீரோ. அவங்க வந்துட்டு தகவல் கொடுத்திருக்காங்க. தகவல் கொடுத்தது மட்டும் இல்லாம ரோஸ் வீட்டு பக்கத்துல ஏதோ எரியிற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை வந்துட்டு பாத்துருக்காங்க. அது வந்துட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போன் கால்ல யாரோ சொல்லியிருக்காங்க பக்கத்து வீட்டுக்காரங்க.
ஸோ இதெல்லாம் பார்த்த உடனே நேரா நம்ம ஹீரோவும் அந்த டாக்டரும் போயிட்டு இப்ப நேரா ரோஸ் வீட்டுக்கு போகலாம்னு சொல்லிட்டு அங்க கிளம்பி போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த மலை மேல ஏறி இவங்க போயிட்டு இருக்காங்க. புகழ ஒரு பக்கம் எரிஞ்சு எல்லாத்தையும் அமைஞ்சு போச்சு. ஹீரோ இப்ப நம்ம டாக்டர் கிட்ட நீங்க மட்டும் போங்க, நான் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரேன், அவன் உங்ககிட்ட என்ன பேசுறான்னு பார்க்கணும், அதுக்கப்புறம் அவனை நான் பிடிச்சிடறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணி தான் அங்க போறாங்க. அதே மாதிரி நம்ம டாக்டர் போயிட்டு கதவு தட்டுறாரு. கதவு திறந்தே இருக்குது. உள்ள போய் பார்த்தா இங்க ஒரு பயங்கரமான ஷாக். என்ன அப்படின்னா ஆரம்பத்துல வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு தகவல் கொடுத்தா இல்லையா, இந்த மாதிரி ஒரு பொண்ணு கத்துற சத்தம் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க போன் பண்ணி சொன்னா அவனையுமே நம்ம ஹீரோவோட டீம் அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்திருப்பாங்க. சோ அதே ஆளு தான் இங்கேயும் இருக்கிறான். சோ இவன் தான் அந்த ரோஸோட ஹஸ்பண்ட், பேரு ஜீவன். சோ இவன் இங்க உட்கார்ந்துருக்கும் போது நம்ம டாக்டருக்கு பயங்கர ஷாக் ஆகுது. ஏன்னா நம்ம டாக்டர் தான் இவனை அடிச்சு கொலை பண்ணி புதைச்சிட்டாரு. சோ இவன் எப்படி உயிரோடு இருக்கான் அப்படிங்கிறது ஒண்ணுமே புரியாம இருக்க, என்னடா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஜீவன் ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. நம்ம டாக்டருக்கு தூக்கி வாரி போடுது. எல்லாத்தையும் கண்டுபிடிச்ச நீ இதுக்கு மேல எதுக்குடா உயிரோட இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த பணத்தெல்லாம் வந்துட்டு ரோஸ் வித்ட்ராவல் பண்ணியிருந்தா இல்லையா, அந்த பணத்தெல்லாம் எடுத்துட்டு போய் எஸ்கேப் ஆகலாம் சொல்லி தான் பிளான் பண்ணா அதுக்குள்ள நம்ம டாக்டர் வந்துட்டாங்க. இப்ப அவன் கையில ஒரு துப்பாக்கியுமே இருக்கு. டாக்டர் சுடலான்னு வரும்போது அவனை வந்துட்டு நம்ம ஹீரோ சுட்டுறாரு. ஏன்னா பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாருல. சுட்டதுல அவன் பொத்துன்னு அதே இடத்துல விழுந்து இப்ப இறந்தே போயிட்டான். நம்ம ஹீரோ கிட்ட நம்ம டாக்டர் புலம்புறாரு. ஏன் சார் அதுக்குள்ள இவனை சுட்டு கொன்னீங்க, என் பொண்டாட்டி இவன் எங்க வச்சிருக்கான்னு தெரியல, இது வரைக்கும் தெரியல, 8 மாசம் ஆயிடுச்சு சொல்லி பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறாரு. பின்னாடி வேற ஒரு மாதிரி எரிஞ்சிட்டு இருந்தது இல்லையா, அந்த இடத்துல போலீஸ்காரங்க வந்துட்டு சோதனை பண்ணிருக்காங்க. சோதனை பண்ணதுல அங்க ஒரு எலும்பு கூடு இருக்குது அப்படிங்கறத அங்க இருக்கிற போலீஸ்காரங்க சொல்லி இருக்காங்க. பாவம் அந்த ஆள் பயங்கரமா அழுகிறாரு. நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன பண்றது தெரியாம இருக்கிறாரு. டாக்டரோட மனைவி தான் எரிச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா பக்கத்துல வந்துட்டு அந்த டாக்டர் மனைவி இருக்காங்களே, அவங்களோட ட்ரெஸ், அவங்க போட்டிருந்த வளையல் எல்லாமே கிடக்குது. சோ அதுக்கப்புறம் அதை ஃபாரன்சிக்கு அனுப்பி வச்சுட்டு அங்கேயே உட்கார்ந்து இருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. இறந்து போன அந்த ஜீவன் இருக்காலே அவனோட டெட் பாடி போலீஸ்காரங்க எடுத்துட்டு போக சொல்றாங்க. இப்ப நைட் டைம் ஆகுது. இந்த ஜீவனை நம்ம டாக்டர் அடிச்சு கொலை பண்ணி புதைச்சிருப்பாரு. அப்புறம் எப்படி உயிரோட வந்தா அப்படின்னு சொல்லி நமக்கெல்லாம் பயங்கர கேள்விக்குறியா இருக்கு இல்லையா. இதை ஒரு பிளாஷ்பேக்கா நமக்கு காமிக்கிறாங்க. அந்த பிளாஷ்பேக்ல நம்ம டாக்டர் வந்துட்டு இவனை அடிச்சு புதைச்சிருப்பாரு. புதைச்சிட்டு அந்த போன் எல்லாம் நசுக்கி போட்டிருப்பாங்க. போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அவன் அங்கிருந்து கிளம்பி போயிருப்பான். இவன் புதைக்கும் போது அந்த ரோஸ் எல்லாத்தையும் பார்த்திருப்பாங்க. சோ ரோஸ் போயிட்டு இவனை தோண்டி அவங்க ஹஸ்பண்டை காப்பாத்திருப்பாங்க. அவனுக்கு உயிரெல்லாம் இருந்திருக்கும். கட்டி நல்லபடியா புழைக்க வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ரோஸும் அவன் ஹஸ்பண்டும் சேர்ந்து அவங்க கிட்ட இருக்கிற ஒட்டுமொத்த பணத்தையும் புடுங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட போயிட்டு பணத்தையும் கேட்டிருக்காங்க. போததுக்கு வரைக்கும் அந்த டாக்டரோட மனைவி வேற கடத்திட்டு வந்தான் இல்லையா, கடத்திட்டு வந்து தான் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற இன்னொரு இடத்துல ஒளிச்சு வச்சிருக்கான். ஒளிச்சு வச்சுட்டு நிறைய கஸ்டமர்ஸை கூட்டு வந்துட்டு அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க வச்சிருக்கான். சோ அது மூலியமாவும் கொஞ்சம் காசு சம்பாதிச்சிருக்கான். அதாவது டாக்டர் பொண்டாட்டிய ப்ராஸ்டிடியூட் மாதிரி வந்துட்டு யூஸ் பண்ணிருக்கான். சோ இப்படி அந்த பொண்ணு ஒரு பக்கம் கஷ்டப்பட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கு பணம் எல்லாம் போதுமான அளவுக்கு வந்துருச்சு. நம்ம இனிமே இங்க இருந்து விட்டுட்டு கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பக்கா பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது டப்புன்னு என்ன பண்ணிருக்கானா, அந்த ஜீவன் வந்துட்டு துப்பாக்கி எடுத்து நம்ம ரோஸை போட்டு தள்ளிட்டான். அவனோட பொண்டாட்டியை போட்டு தள்ளிட்டா. ஏன்டா பைத்தியக்கார போட்டு தள்ளன்னு சொல்லி கேட்கும்போது தான் தெரியுது. ஏன்னா இவன் பொண்டாட்டி வந்துட்டு ஃபர்ஸ்ட் இவனுக்கு துரோகம் பண்ணிட்டான். எனக்கே நீ துரோகம் பண்ணிட்ட, இனிமே வந்துட்டு உனக்கு என்னடி உசுறு அப்படின்னு சொல்லிட்டு பணம்லாம் கிடைச்சிச்சு இல்லையா, அதனால துரோகம் பண்ண தான் பொண்டாட்டி இவன் போட்டு தள்ளிட்டு ரோஸை போட்டு எரிச்சிருக்கான். சோ எரிச்சது டாக்டர் பொண்டாட்டி கிடையாது, ரோஸை தான் எரிச்சிருக்கான். டாக்டர் பொண்டாட்டி என்ன பண்ணிருக்கான்னா அப்படியே கயிறெல்லாம் கட்டி ஒரு பெரிய புதக்குழி மாதிரி இருக்குது அவன் வீட்டுக்கு பின்னாடி, ஒரு தணல் மாதிரி. அதுக்குள்ள இவனை தள்ளி விட்டு அந்த பொண்ணை ஒரு பெருசா ஒரு பலகை வச்சு மேல கல்லெல்லாம் எடுத்து வச்சு மூடிட்டு வந்துடுறான். சோ அவ கத்துற சத்தம் வெளியே கூடமே லைட்டா தான் கேக்குது. அப்படியே விட்டுட்டு அங்க இருந்து தப்பிச்சு போலான்னு பார்க்கும்போது தான் பணத்தை எடுக்கும்போது நம்ம ஹீரோவா அந்த டாக்டர் வந்து பிடிச்சிருப்பாங்க. இந்த சம்பவம் நடந்திருக்கு. சோ இதுதான் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நமக்கு பிளாஷ்பேக்ல காமிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அதே இடத்துல நின்றுட்டு இருக்காரு. ஹீரோக்கு அந்த ஃபாரன்சிக்ல அந்த டெட் பாடி எடுத்துட்டு போனாங்களே, அதுல இருந்து போன் பண்ணி இருக்காங்க. இறந்து போனது வந்துட்டு ரோஸ் தான், டாக்டரோட பொண்டாட்டி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் ரெண்டு நம்ம ஹீரோக்கு பயங்கரமான ஷாக்கு. சோ அந்த பொண்ணு எங்க போயிருப்பா, அவளை எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு தெரியாம இங்க நம்ம ஹீரோ காரை எடுப்பாரு. அப்படியே ஒரு மாதிரி ஒரு பொண்ணு கத்துற சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கா. அவரோட மிரர்ல தூரத்துல அந்த ஒரு தென்னல் இருந்ததுல ஒரு சுரங்கப்பாதை மாதிரி அந்த இடத்த நமக்கு காமிக்கிறாங்க. சோ அதாவது நம்ம ஹீரோ வந்துட்டு இப்ப கண்டுபிடிச்சிட்டாரு. அப்படியே அந்த படத்தோட ஸ்டோரியையும் முடிக்கிறாங்க. இந்த படத்தோட கதை எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கதையை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம மிஸ்டர் சக்தி வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட கதையில திரும்பவும் சந்திப்போம். தேங்க்யூ.